இதுவும் கடந்து போகும். ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்கல்ல சார், நீங்கள் சின்ன வயசில் செய்கிற எல்லா அநியாயத்தையும் சிரிச்சுக்கிட்டோம் அழுதுகிட்டோம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் உள்ள ஒரு முத்து மாலை வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்றொன்னா கோத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றொன்னா எடுத்து விடுவாங்க. இந்த கைத்தட்டல்லாம் முத்து எடுத்து விடுறவங்களுடைய கைத்தட்டல், சரியா? அதனால சின்ன வயசிலேயே சில விஷயங்களை பெண்கள் தொடர்பாக நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்றேன். பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காதுன்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள், கோபித்து கொண்டோ கடந்து போவாள். ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும். அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேரூன்றிக் கொண்டே இருக்கும். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்றது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். அந்த ஜோக் முன்னால இருக்கிறாள், அந்த டைம்ல அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அந்த ஜோக். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது. வெளியில் சொன்னால் வெளியில இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுக்குள்ள சொல்லாதீங்க. உரிய பெண்களை கேலி செய்யாதீர்கள். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. இப்ப நான் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும். என்ன படித்த பெண்கள் வேண்டும். சரி, உடுக்கடிச்சு படிக்க வச்சிட்டீங்களா? இப்ப நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சுட்டேன். இப்ப எனக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது புரியுது. என்னை எப்படி நிர்வகிப்பது என்பது நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா? ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறது நான் சொல்லட்டுமா? இப்ப நான் மேடையில் பேசுறேனா, என்ன பேசுறேனா, சைலண்டா இருக்கிறீங்க? அப்படிதாங்க. ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், மைக்ல பேசினா கேட்கல. அந்த தம்பி கிட்ட சொல்றேன், என்னப்பா பேசினா கேட்கல. அது ஸ்பீக்கர் லூசு மேடம். ஓ, அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். பாருங்க, கவனமா கேளுங்க. பெண்கள், நான் நல்லா பேசுறேன்ல, சத்தமா பேசுறேன்ல, வீட்டில் இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் சொல்வார், என்னது இது, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. மேடையில் 4 பேர் கை தட்டுவாங்க. வீட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க அண்ணன், என் வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் அண்ணனோட நான் 3 நாள் பேச மாட்டேன். எனக்கு அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன். ஆனா எங்க வீட்டில் எப்படி சொல்வார் பாருங்க, நான் ஏதாவது ஒன்று அநியாயமா பேசுறேன்னு தான் வச்சுக்கோங்களேன், சத்தமா பேசுறேன். சுல்தானா, மேடையில் எவ்வளோ நல்லா பேசுறீங்க, எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டில் நடந்துக்கலாம்ல, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? வீட்டில் மேடையில் மட்டும் நல்லா பேசுவீங்களா? நான் அடங்குறேன். படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை கொடுக்க நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேங்க. ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்துவிட முடியும். ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவள் இருப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம எடுத்தோமா? இல்ல, என்னன்னா ஆண்கள் உண்மையா சொல்றேங்க, தெரியாதுங்க. வெளியில போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க, வீட்டில் சரியா சிக்குவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். வார்த்தை புரிஞ்சுதா? உனக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறாய். எப்படி எனக்கு இது கண்டுபிடிச்சேன்னா, ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையிறார், ராத்திரி 11 மணி. ஐய், கதவை தரடி. அந்த அம்மா கதவை திறந்து, ஐய், அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுறீ. அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. அது ஆரம்பிக்கிறது போய் காப்பி கொண்டு வா. எப்ப
காஃபி. அது ஆரம்பிக்கிறதோட ஷூவை கட்டிடினா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன அது ஆரம்பிக்கிறதுக்கு கதவை தர, ஃபேனை போடு, டீ கொடு, காபி கொடு, கால் ஷூ தொலைச்சி அப்படின்னுச்சா. அவரு பயந்துட்டு ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். பல நேரங்களில் பெண்கள் சந்துலன் என்று சொல்வார்கள், சமநிலையை இழப்பதற்கு, இமோஷனலான அந்த விஷயங்களை இழப்பதற்கு பல நேரங்களில் குடும்ப சூழல் காரணமாக இருக்கிறது. பெண்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான 2 பெரும் ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிறேன். ஆண்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிறார்கள், இந்த பயம் இருந்தா நல்லதுதான். ஆனா எங்க தெரியுமா சோகம், சில விஷயங்களை கடுமையா சொன்னாலும் கத்துக்கிட்டு போகலாம், ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்க பையனுக்கு உதவியா இருக்கும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்க, 2 பெரும் விஷயங்களை, பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேன். பெண்கள் முக்கியமாக வாழ்க்கையில் நாம் உடல் மற்றும் உள்ள நோய்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, நான் இது சொல்லுவது, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எந்த அடிமை சூழலும் இன்றைக்கு இல்லை. நினைத்தால் அந்த அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை சமூகம் கொடுத்திருக்கிறது. வராமல் இருப்பது அவரவர்களுடைய சாய்ஸ். அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் பாரதியின் வார்த்தையை நான் என் நெஞ்சத்திற்குள் அடிக்கடி நான் சொல்லிவிட்டேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் என் அடிமையின் மோகம். பெண்களுக்கு அடிமை தலையில் இருக்கின்ற மோகம் இருக்குல்ல, அது முதல்ல கட்டாகணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்கிறதுல அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சோகம், ஒரு மோகம் இருக்கு. நான் அந்த அடிமை தலையில் இருக்கிறேன் என்பதிலே அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மையும் உண்டு, பெருமையும் உண்டு, சோகமும் உண்டு, துன்பமும் உண்டு. இந்த ஹிப்போக்ரைசில இருந்து அவங்க வெளியில வரணும். வெளியில் வர வேண்டும் என்றால் நான் ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்பர் 1, புத்தன் உட்கார்ந்திருக்கான். இது எல்லா பெண்களுக்கும், ஆண்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது முக்கியமா பெண்கள், நிறைய கிரவுட், பெரிய கிரவுட் இருக்கு, பெண்கள் கிரவுட். இன்றிலிருந்து என் சகோதர சகோதரிகளை, என் தாய்மார்களே, இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த குவாலிட்டியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் வச்சிட்டு இருக்கேன். என் தகப்பனார் இறப்பதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போன ஒரு செய்தி, எதை நீ பிராக்டிஸ் பண்ணலையோ அதை மேடையில சொல்லாத. நான் இதை பிராக்டிஸ் பண்றேன், அதனால சொல்றேன். இந்த உலகத்தை பாருங்கள், வாய்ப்புகளை உற்று நோக்குங்கள், மன்னித்து விடுங்கள். துன்பப்பட்டால் மறக்காதீர்கள். மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். மறந்துட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அதே அடி வாங்குவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக இல்ல, நாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால மன்னிச்சிருங்க. அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க. பட் ஸ்டே அலர்ட். நான் இத பல இடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஏ ஒருத்தர் இருக்கிறார், பி ஒருத்தர் இருக்கிறார். ஏ பி நம்புறார், பி ஏவை ஏமாத்துறார். யார் வெட்கப்பட வேண்டியவர்? வெட்கப்பட வேண்டியவர் யார்? ஏ இருக்கிறார், ஏ பியை நம்புகிறார், பி ஏவை ஏமாற்றுகிறார். வெட்கப்பட வேண்டியவர் யார்? பி. தெரிஞ்சிருச்சு ஏக்கு, பியை விட்டு விலகிட்டார். ஆனா பி மறுபடியும் வரார், அதே போல் ஏவை ஏமாற்றுகிறார், ஏவும் ஏமாறுகிறார் என்றால் இப்பொழுது வெட்கப்பட வேண்டியது யார்? மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஏ பிங்கிறது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஊரிங் என்று சைக்காலஜில இதுக்கு பேர் கொடுக்கறாங்க.